அதாவது மக்களே, நாங்கள் இந்த எபிசோடை எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோன்னா புது வருஷத்துக்கு முதல்ல. ஆனால் போஸ்ட் பண்ண போகிறது புது வருஷத்துக்கு அப்புறம் தான். புது வருஷம் பிறந்த மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணுங்கன்னா ப்ரிட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு என்னோட கோஹோஸ்ட் சொல்கிறாரு. இல்லை, அது ப்ரிட்டெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. அது எப்படி புது வருஷம் பிறந்த மாதிரி அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்பீங்களே நம்ம எப்படி கொண்டாடணும், என்ன மாதிரி இருந்துச்சு, அப்போ அதெல்லாம் எப்படி யோசிச்சு சொல்லவா? இப்போ விஜய் சித்துவெல்லாம் பொங்கல் வீடியோ பொங்கல் அன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்களா? ப்ரீவியஸாகவே ரெக்கார்ட் பண்ணி பொங்கல் கொண்டாடுற மாதிரியே பொங்கல் அன்னைக்கே கொண்டாடுற மாதிரி தானே அவங்க ப்ரிட்டெண்ட் பண்ணி செய்கிறாங்க. அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே போய் பேசுகிறா, அதுதான் சீன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே மக்களே, ஹாய் ஹாய் ஹாய், நான் உங்கள் ஷைராந்தி. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் 2 செக்மெண்ட். ஹலோ ஷைராந்தி, எப்படி இருக்கிறீங்க? கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் ஓப்பனர்ல வச்சுக்கோ. இப்போ இது ஓப்பனர் தானே, இன்னும் ஓப்பனிங் மியூசிக் ஒழுங்கா போடல. ஓப்பனருக்கு முதல்ல ஆமா அந்த கிறிஸ்மஸ், நத்தார் பண்டிகை, புது வருஷத்தை பத்தி எல்லாம் பேசுவோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பேசிட்டு அப்படியே 2 செக்மெண்ட் வச்சிருக்கோம். என்ன 2 செக்மெண்ட்? ஒன்று ரெடிட் ஸ்டோரிஸ். ரெடிட் ஸ்டோரிஸ்னா ஸ்டோரிஸ், பஞ்சாயத்து ஸ்டோரிஸ். ரெண்டாவது அந்த போன முறை பண்ண மாதிரியே அதுல பாகம் 2. ஆமா, கொஞ்சம் பஞ்சாயத்து மீண்டும் மீண்டும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பத்தி ஒரு செக்மெண்ட். அம்மட்டு சரி, அப்படி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசமான ஒண்ணு. ஐயோ, லைஃப்ல உள்ள வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அப்ப நான் எனக்கு விருப்பமான சொல்லலாம் தானே? சொல்லிக்கிங்க, கோச்சிக்க மாட்டீங்களே? இல்ல. ஓகே, அப்போ ஓப்பனருக்கு போயிடலாமா? ஆமா. என்ன முருகனை பத்தி சொல்லலன்னு யோசிக்கிறீங்க? எதுக்கு? கேட்டு 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 வெறுத்து போயிருச்சு வாழ்க்கை, வெறுத்து போயிருக்கிறேன். கேட்டுக்குங்க, என்னத்தான் செய்யறது? முருகா, இப்ப என்ன நீங்க மற்றவங்களை கேட்க வைப்பீங்களா இல்லையா? கெஞ்ச வைக்கிறீங்க சரியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு ஒரு 500 பேர் சரி கேட்க வைங்க. இப்போதைக்கு அந்த டீல்லையே முடிச்சுக்குவோம். லெட்ஸ் பை தி ஓப்பனர். ஹலோ 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 ஹலோ. Roses in a rose, spinning in my mind. Roses in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. என்ன முருகனுக்கு முந்தியெல்லாம் 10 லட்சம் சொல்லிட்டு இப்ப கெஞ்சிக்கிட்டு 500 பேர் அப்படிங்கிறீங்க? இல்ல, முருகனுக்கு இப்படித்தானே ஹெவி டாஸ்க்கும் நம்ம கொடுத்துடக்கூடாது. முதல்ல முருகன் நமக்கு ஒரு 500 பேரை கொடுக்கட்டும், சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முருகனை ஷேப் ஆகி பட்டர் போட்டு தெரியாத அடுத்த வருஷம் நவம்பர் சீசன்ல கந்த சஷ்டிக்கு ஒரு எபிசோடு ஒன்று போட்டு அவரை ஷேப்பா பெரட்டுவோம். நவம்பரா? அடுத்த வருஷம் நவம்பர் கந்த சஷ்டிக்கு ஒரு எபிசோடு போட்டு முருகனை பெரட்டுவோம். ஓகே, பெரட்டுங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. பட் இல்லாமல் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவ்வளோ தூரம் என்னை பாட்காஸ்ட் செய்கிறதுக்கு தூண்டின அந்த ஒரு கடவுளோ யூனிவர்ஸுக்கோ தேங்க்ஸ். அதை தாண்டி அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது என் கையில் இருக்குது. அதை வச்சு தானே ஆட்கள் கேட்க போகிறாங்க. இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணுறமா பண்ணலையானா இப்போ 10 பேர் கேட்டால் தானே அவங்க ஏதோ ரொம்ப மொக்கையாக இருக்குது, நீங்கள் எல்லாம் ஒரு அவ்வளோ பெரிய அதுப்பே இல்லை, தட்டி மாறுங்க கொடுக்காம அப்படின்னு சொல்லலாம் தானே. கேட்குறாங்களே இல்லைங்கிற நேரம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் யாரு பண்ண? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப கெத்தாராம கிரவுண்டுல நீங்க போய் ஃபுல்லா டிஜே இந்த மாதிரி ஹோன் எல்லாம் போட்டு ஃபுல் ஃப்ளட் லைட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கு, நீங்க மட்டும் தனியா உங்க தம்பியோட கிரிக்கெட் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? யாராவது அவ்வளவு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ற நேரம் ஆட்கள் பார்த்தா தானே அந்த கேமுக்கான. நம்ம ஸ்ரீலங்கா டீம்ல விளையாடணும். இப்ப நம்ம எங்க விளையாடுறோம்? நம்ம இன்னும் ஸ்ரீலங்கா டீமுக்கு விளையாடுற அளவுக்கு வரல. அப்ப எப்ப ஸ்ரீலங்கா நம்ம இன்னும் தெரு கிரிக்கெட் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப கலி கிரிக்கெட் எங்கட கூட்டாளிமா. இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த ஸ்டட்ஸ்ல விளங்குது, எங்க ஒரு 2-3 பேர் நம்மள கேக்குறாங்க. கேட்கட்டும், அவங்க அந்த கேட்குற அந்த 2-3 பேருக்காக தான் நாங்கள் இங்கே சீரியஸாக முக்கியமாக எவ்ரி வீக் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க உண்மையாகவே நம்மளை கேட்டா
அவங்க நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு டிக்டாக்லயோ ஒரு ஃபாலோ தட்டுனா நமக்கும் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம நிறைய பேர், ஒரு 2 பேர் நிறைய பேர் ஆனா 2 பேர் அது ஃபாலோ பண்ணிருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லுவோன்னு தான் நினைச்சேன். இந்த 5 நிமிஷத்துல ட்ராப் ஆகிடுவாங்களாம் பாட்காஸ்ட் கேட்குறவங்க நிறைய பேர். அந்த 5 நிமிஷத்துக்கு நம்ம செய்யணுமா? அப்படின்னா என்ன செய்யலாம்? ஒரு எபிசோட் பாருங்க, ஃபுல் பிளாஸ்ட்ல போறேன். பிளாஸ்ட்னு பச்சை தூசணத்துல பேச போறேன். நீங்க என்ன பிளாஸ்ட்ல செய்ய போறீங்கன்னு தெரியும், தயவு செய்து வேண்டாம். அப்ப எப்படி 5 நிமிஷத்துல அட்டென்ஷன், 5 நிமிஷத்துல ட்ராப் ஆகுறாங்களே எல்லாம். இதத்தானே போன வீக்கும் பேசிக்கிட்டு. அப்படியோ? அப்ப போச்சு கேஸ் பாரம் அனிவாரன் ட்ராப் பண்ணிடுவாங்க. இவன் இதே தான் அட்டென்ஷன் ஸ்பேன், அடுத்து ஏத்தான் முக்கியமா வருது. ஆமா, அது என்ன படத்துல மாஸ்டருக்கு கோவம் வருது? இல்ல அமிதாப் மாமா கோவம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே அடிதான் செவனி திரும்பியும். ஐயோ ஐயோ, நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, நான் வந்து இந்த அன்னைக்கு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து ஒரு ரேர் பொக்கிமோன் மாதிரி. ஏன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம நிறத்தை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, ஓ நீங்கள் வந்து மாநிலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சவுத் ஏஷியா அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லலாம். சவுத் ஏஷியானோடனே எல்லாரும் ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணுறது என்னது? இந்தியா. நாங்கள் இந்தியாவும் இல்லை. இந்தியாவுக்கு அடுத்த கேட்டகரியில் ஓகே ஸ்ரீலங்கா பாகிஸ்தான்லாம் இருக்குன்னா, இல்லை ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இருக்குன்னா நம்ம ஸ்ரீலங்கா, அதே நம்ம ரேர் தான், மைனாரிட்டி. ஸ்ரீலங்கா மைனாரிட்டி. அந்த ஸ்ரீலங்கா மைனாரிட்டியிலேயே சிங்களாக்கள் தான் கூட. ஸ்ரீலங்காவில் சிங்களீஸ்னு தான் யோசிப்பாங்க. நான் அந்த குரூப்பும் இல்லை. அப்போ நீங்கள் தமிழ்னா அது ஒரு மைனாரிட்டி. தமிழ்லையுமே நான் ஈழத்தமிழன் கிடையாது. ஸ்ரீலங்காவில் இல்லை, ஈனத்தமிழன். ஏய், நம்ம மக்களை நம்மளே அசிங்கப்படுத்தலாமா? நான் மலையகத்துல இருந்து வர தமிழ் பிள்ளை, சரியா? அப்ப நான் ரேரஸ்ட்னு ஒவ்வொரு கேட்டகரியிலயுமே ரேரஸ்ட் நான் ஒரு ரேர் பொக்கிமோன் மாதிரி. உங்களுக்கு அது ஃபீல் ஆனது? அப்ப உங்களை எங்க போய் தேடலும்? மஸ்கேலியாலயா? இல்ல நாவலப்பிட்டியில. இல்ல எனக்கு ஃபீல் ஆகுதா இல்லையா? ஃபீல் ஆகுது. ஆனா இப்ப நான் தெரியாம கொண்டு வந்ததுக்கு என்ன ஏசுனீங்க. இப்ப நீங்க திருப்பியும் அந்த மலையக தமிழுக்கே போறீங்க. ஏன் மலையக தமிழை பத்தி நான் என்ன பேசவே நான் சொன்னேன்? பேசுங்க. இன்னும் கொஞ்சம் தெரியாதா? ஓப் ட்ராக்ல இருக்கிறோம், ஓப்பாகி இருக்கிறோம். அப்ப அதனால பெருசா பேச வர மாட்டேங்க. ஐயோ. ஆனா ஒரு வகையில சொல்ல போனா உங்களை கலாய்க்க வந்து பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல கலாய்ங்கல பரவாயில்ல, இப்ப டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. சொல்லாம பாத்துக்கிட்டு இருக்கணும், எப்படா ஆடு மாட்டோம். என்னன்னா, அந்த ஒவ்வொரு கிழமையும் ஒரு ரெக்கார்டிங் பண்ணணுங்கிற நேரம் தான் அந்த ஒரு ஆர்வத்துல ஒரு 4-5 பண்ணின பிறகு அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரெஷர் விளங்குது. விளங்குதா? இப்ப வந்து எனக்கு உண்மைக்குமே நான் ஜெனுவினா சொல்ல போனேன். ஹாட் டேக் அபவுட் திஸ் என்னன்னா, இல்ல அப்படி இல்ல. இது என்னன்னா, என்னோட்டு என்ன போக்கு இதுல என்னன்னா, மனப்போக்கு. இதை யாரும் கேட்பாங்களா இல்லையா? இப்போ நம்ம சும்மா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு எஃபர்ட் போடுறோம், சனி ஞாயிறு போடுறோம், அது இல்லாமல் 2 பேரும் ஃபுல் டைமாக வேலை செய்கிறோம், பார்ட் டைமாக படிக்கிறோம், நான் அது இல்லாமல் இன்னொரு பார்ட் டைம் வேலையும் செய்கிறேன். அதனையும் தாண்டி இதில் எடிட்டிங்கு, செக்மெண்ட்டையும் இல்லை, நீங்கள் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களையும் சேர்த்து யோசித்தேன். செக்மெண்ட்டு பேசணும், அப்புறம் அந்த பேசி முடித்தோன்னா அதை ஒரு 2 நாள் திருப்பி போட்டு கேட்டு ரீல்ஸுக்கான டைம் ஸ்டாம்பை வெட்டுறது, அது இதுகள்லாம் பார்க்குற நேரம் ஒரு தெரியலை, யாருமே கேட்காம இருக்கிறது எனக்கு ஏன் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனை இல்லாமாக்குற மாதிரி விளங்குது, டவுன் ஆகுற. நம்ம அதுக்காக செய்ய போனோம்னா அதான், அதை சேஸ் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு என்னைக்கும் கிடைக்காது. அப்ப எதை சேஸ் பண்ணணும்? மணியும் நம்ம என்னைக்கு அதை சேஸ் பண்ணாம நம்மளோட கிராஃப்ட்டுக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னா அது நம்மளை தேடி வரும். என்னைக்கு நம்ம காசு வேணும், ஐயோ இதுல நான் இப்ப எப்படியுமே இதுல காசு பார்க்கணும்னு நீங்க நினைக்கல, ஓகே, காசு பார்க்கணும் ஃபேம்னு இல்ல. இப்ப என்னன்னா,
நான் வந்து இதை பேசுறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு பாட்காஸ்ட் ஒன்று செய்வோன்னு, அப்படி இல்லாட்டி தான் நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு சும்மா அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன் கால் எடுத்து. சி அட் தி எண்ட் ஆஃப் த டே பாட்காஸ்ட்டுக்கும் ஃபோன் காலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம இதுக்குன்னு செக்மெண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு வரோம், இதுக்காக மியூசிக் எடிட்டிங் எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமா தான் இருக்கு, பொய் சொல்லலை. அதான் கடைசியில் என்னன்னா நம்ம வந்து இது என்ன பர்பஸ்க்காக செய்கிறோங்கிறதுல தான் இருக்கு. ஃபேர் எனஃப். எனக்கு பர்பஸ் வந்து அதுதான். எனக்கு என்றைக்குமே இது சரியான மாதிரி செய்ய பிடிக்கும். எனக்கு உண்மையாகவே இது வருதுன்னு ஒரு எண்ணம் இருந்தனால தான் ஓகே. அது இல்லாமல் நம்ம சும்மா தெரியாதா பேசுகிற நேரம் பொடி மாறோ சரி சுற்றி இருக்கிறவங்க சிரிப்பாங்க, குட்டிகளோ சிரிப்பாங்க. சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் மூணுலையுமே நம்ம ஜோக்கு கொஞ்சம் லேண்ட் ஆகும் நல்லா. அப்போ அதனால தான் சரி எப்படி செய்வோன்னு ஓகே செய்வோம். என்னத்த எனக்கும் அதே தான். எனக்கும் சின்ன வயசுலேருந்து பேசுகிறேன்னா பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் எனக்கு ஒரு கட்டத்தில் நான் வளர அந்த எனக்கு இதில் தான் டேலண்ட் இருக்குன்னு ஒவ்வொரு ஸ்பீச் இதுகள் செய்கிறது, அனௌன்சிங்கை செய்கிறது. ஏன்னா எனக்கு அந்த மைக்குக்கு முன்னாடி பேசுகிறேன்னா அப்படி ஒரு சந்தோஷம். அது எனக்கு நர்வஸுங்கிறத தாண்டி அது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி. அப்போ அதனால எனக்கு இந்த பாட்காஸ்ட் செய்கிறது, நான் இதை எனக்கு பர்சனலாக இந்த பாட்காஸ்ட்டில் எடிட்டிங்லேருந்து டைம் ஸ்டாம்ப் வெட்டுறது வரைக்கும் எல்லாமே நான் தான் செய்கிறேன். அதை தாண்டி இங்கே வந்து யூனோ நம்ம மற்ற இதுகளும் ஆக்சுவலாக பாட்காஸ்ட்டில் பேசுகிறதும் செய்கிறோம். ஏன்னா ஆனால் எனக்கு அது கஷ்டமாக படலை. ஏன்னா எனக்கு இது பிடிச்சி ரொம்ப விரும்பி செய்கிறதுனால எனக்கு அது கஷ்டமாக தெரியலை. அப்படியோ பிடிச்சி செஞ்சால் என்றைக்கும் கஷ்டமாக இருக்காதுன்னு நம்ம தலைவரே நிறைய சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஃபேர் எனஃப். அப்புறம் எப்படி அவங்க புது வருஷம்லாம் எப்படி போச்சு? டபுள்ல இறக்கணும் புது வருஷத்து. இல்ல நீங்க புது வருஷம் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சுங்கிறத தாண்டி வேணும்னா உங்களுக்கு நான் ஒவ்வொரு வருஷம் சின்ன வயசுல என்ன செய்வேன்னு சொல்லி. சரி சொல்லுங்களேன். என் அத்தை வீடு நாவலப்பட்டியில இருக்கு. அப்ப ஹாலிடேஸுக்கு அங்க போயிடுறது டிசம்பர். ஆமா போயிட்டு பட்டாசு மத்தாப்பு சக்கரம் வானவெடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதுல தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. வானபுருஷ்னு சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்க? வானவெடி. வானவெடி அது வானவெடி தான், வானபுருஷ் இல்ல. நாங்க 25ஆம் தேதியில இருந்து ஸ்டாக் பண்ணி வச்சு டிசம்பர் 25 அங்க ஹாலிடேஸ்ல எல்லாருமே அங்கதான் இருப்போம் நாவலப்பட்டியில. அப்ப எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சு 30ஆம் தேதி ஒரு டெஸ்டிங், ஒரு சின்ன டெஸ்டிங், ஒரு பட்டாசு போட்டு பாக்குறது, ஒரு மத்தாவை வச்சு பாக்குறது, சக்கரத்தை வச்சு எல்லா பாக்ஸ்ல இருந்து ஒரு சக்கரம் எடுத்து வச்சு பாக்குறது, புஷ் சக்கரமா இல்லாட்டி நல்ல சக்கரமா எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் 31ஆம் தேதி நைட்டு எல்லாம் சேர்ந்து பண்ணு பத்த வைப்பீங்க. அதுதான் சரியா. ஒரு நீங்க 11:40க்கு தொடங்கணும், அதுதான் பெர்ஃபெக்ட் டைம் என்ன பொறுத்தவரையில. ஏன்னா 11:40ல இருந்து நீங்க மத்தாப்பு போட்டு ஃபன் பண்ணி சக்கரத்தை போட்டு ஃபன் பண்ணிட்டு சரியா 12 மணிக்கு சரியா 11:55க்கு நீங்க பட்டாசு அந்த 1000 வெடி பட்டாசை விரிச்சு போட்டு தொடங்கிடணும். ஏன் தெரியுமா? அப்பதான் 12 மணிக்கு ரொம்ப விரிச்சு போட்டு தொடங்கிடணும். 1000 பட்டாசு இருக்கிற வெடி 12 மணிக்கு விரிச்சு போட்டு தொடங்கிடணும். அது விரிச்சு அது இருக்கும். அது அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அங்கிட்டு எப்படி பேசினாலும் பிளாக் பண்றியா? அதை பத்த வைக்க தொடங்கிடணும் 11:55க்கு சரியா. அப்பதான் 12 மணிக்கு நாங்க எல்லாம் அப்ப அதை பத்த வச்சுட்டு நாங்க மத்தாப்ப எல்லாம் தொடங்கி 12 மணிக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா 12 மணி கொஞ்சம் தாண்டிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை. அப்பதான் பால் காய்ச்சுவாங்க, பாலை குடிக்கணும்னு 12:05 சாமி கும்பிட்டு அதனால பட்டாசு ஃபன் வந்து 11:40 to 12:10 தான் பெர்ஃபெக்ட் டைம். அதை முடிச்சுட்டு உள்ளுக்கு வந்து சாமியை கும்பிட்டு பாலை குடிச்சிட்டு தூங்க போக சரி. அப்ப அதனால சின்ன வயசுல இருந்து என்னோட நியூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னா அது இப்படிதான். நாவலப்பட்டியில ஃபன்னா இருக்கும். ஆமா நல்லா, அது உண்மையுமே பசுமையான நினைவுகள் தான். ஆனா அவங்க வீட்டுல ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் பாவம், அந்த நாய் வீட்டுக்கே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இலக்க நாயா மாரி செல்வராஜ்கிட்ட சொல்லிடுவோம். அதை பத்தி அவர் படம் எடுப்பாரு எங்க அத்தை வீட்டுல போயிட்டு.
நாவலப்பிட்டியில நாயை எடுத்துக்கிட்டு போவாரு. ஆனா அந்த நாய் வந்து அந்த இப்போ பட்டாசு போட்டு அதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும்னு அதை மட்டும் வீட்டுக்கு அன்னைக்கு நைட் மட்டும் உள்ளுக்கு போட்டு ரூம்ல பூட்டிடுவாங்க. ஏன்னா அதுக்கு கஷ்டமா இருக்கும், வெளியில இருந்தா சவுண்ட் ப்ரூஃபா இருக்காது, கஷ்டமா இருக்கும்னு. ஆனா கொழும்புல அப்படி ஃபன்னா இருக்குமா எனக்கு தெரியல. நான் கொழும்புல நியூ இயர் கொண்டாடுனதே இல்லை, நீங்க தான் சொல்லணும் எனக்கு. கொழும்பு நாங்க கொழும்பு பொடிய மாதிரி தானே, நாங்க ரத்திஞ்சா போடுவோம், பைக் எடுத்துக்கொண்டு சின்ன ஊதுபத்தி ஒண்ணு பத்த வச்சுக்கிட்டு அந்த ஒத்த வெடி இருக்கு அது ஒரு பேக்கெட்டை பாக்கெட்ல அடிச்சுக்கிட்டு போவோம். ஏய் போற வழியில பத்த வச்சு வீசுவீங்களா? அந்த சைனிய குரூப்ஸ் கொஞ்சம் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் காலில் போடுறா ஓடுவாங்க அடியே அப்படி. சாரி அதே மாதிரி ஊத்த பேச்சில் பேசிக்கிட்டு ஓடுவாங்க, ஃபன்னாக இருக்கும். அப்படியே சேப்பா பற்ற வச்சு அவங்களெல்லாம் முழு கமையும் குழப்பிட்டு எங்கட வீட்டுக்கு வருது. உங்கள் வீட்டில் அடி விழுவோம் நைட்டு லேட்டாக வந்தானே. இல்லை நம்மளுக்கும் நிறைய பட்டாசு வச்சுருப்பாங்க போடுற அது இது. முந்தி வந்து உங்கள் சின்ன வயசு மாதிரி நம்ம சின்ன வயசில் வந்து நமக்கு வசதி இல்லாதனால ஒரு மத்தாப்பு பெட்டி ஒரு சக்கரை பெட்டி இருக்கும். அப்புறம் அப்பா 12 மணிக்கு வெடி போடுவார், மத்தாக்கள் வெடிக்கிறத பார்க்குறது அது இது அந்த மாதிரி தான் கூட செய்வோம். இப்ப கொஞ்சம் வளர்ந்து நல்லா பெரிய ஆளானோன்னு அக்கா வந்து அக்கா வீட்டுல அவங்க எல்லாம் மேரி பண்ணி உங்க நாவலப்பிட்டி அத்தை மாதிரினே வச்சுக்குவோமே, அவங்க எல்லாம் மேரி பண்ணி நல்லா செட்டில் ஆகிட்டனால அவங்க வீட்டுல அந்த பெருசா எல்லாத்தையும் இப்ப நம்ம அண்ணாமார் அக்காமார் அத்தைமார் மாமாமார் சித்தப்பாமார் சித்திமார் மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் வர சொல்லி ரத்திஞ்சா பத்த வைக்கிறது சாப்பிடுறது அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போவோம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறது, நாங்க தெரியாதா போய் நடுவுல ஜோய் போடுறது, சக்கபம்பரை எடுத்து சாரத்துள்ளுக்கு போடுறது, அந்த மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் அந்த சக்கபம்பரை இருக்குதானே, அதுக்கு என்ன சக்கரம்னு சொல்றது, அந்த சக்கரத்தை செவுத்துல ஆணி அடிச்சுட்டு அதை போட்டுட்டு பத்த வச்சா சும்மா அப்படின்னு போகும், நல்லா இருக்கும். நான் நடுவுல சிரிக்கல, நான் சிரிச்சு குழப்பிடக்கூடாதுன்னு உங்களை சவுண்ட் எஃபெக்டா வர வச்சேன். ரீசெண்டா தாமுட்ட இன்டர்வியூ எல்லாம் ரொம்ப ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு. அவர மாதிரி செஃப் தாமு, அவரு சமைப்பாரு. தாமு இல்ல ஆக்டர் தாமு, அவரு ஓட்டேரி நரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி மிமிக்ரி பண்றதுதானே, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதெல்லாம் பார்க்கல. அந்த சக்கரம் போடுறது, அப்புறம் அந்த வானபுருஸ் இருக்கு அதை கையில வச்சு விடுறது, நான் கையில எல்லாம் விட்டது இல்ல. எனக்கு அதெல்லாம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோவ். ஏன்னா அங்க ஒரு பைப் ஒன்னு இருக்கு, அந்த பைப்ல அது பொப்சிங்க போடுவாங்க. நாங்க ஆம்பளைனா கையில விடணும், நாங்க ஆம்பளைனா கையில விடணும். அந்த சின்ன ஒரு ஜர்க்குன்னாங்க, அப்போ விட்டா அது சிலதுகள் அப்படிதான் வெடிக்காது. சக்கரத்திலயும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கோ தெரியல, ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கொங்கேவா இருக்கும், அந்த கொஞ்சம் என்ன சொல்றது அந்த வளைஞ்சு இருக்கும், அந்த சைடு தான் நிலத்துல அப்பதான் சுத்தும், மத்த பக்கம் பிளாட் பக்கம் அது அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்புறம் அந்த சக்கரம் அதுகள் தான். ஆனா மத்தாப்பு என்ன பொறுத்தவரையில வேஸ்ட் ஆஃப் மணி இல்ல, அது சின்ன பிள்ளைகளுக்கு தான். ஒரு 5-6 வயசு அவங்கன்னா மத்தாப்ப வச்சு சுத்திட்டு இருக்கலாம். அடுத்து அக்கா வீட்டுக்கு போன பிறகுதான் அந்த டின்னுல எல்லாம் கெஜெட் இருக்கும், பொறியா போயிட்டே இருக்கும். 12-15 அடி மேல போகும், அப்புறம் போய் டும்னு வெடிச்சு அந்த கலரா அதுகள் எல்லாம் இங்க வந்த பிறகுதான். ஏன்னா அதெல்லாம் விலையும் கூடவே 10-20,000 ரூபா வரும். கேன் 2 கேன், ஆமா 2 கேன் வாங்கினாலே 2-3 கேனுக்கே 20-30,000 ரூபா வந்துடும். ஆமா ஆமா. ஆனா அந்த கேன் இப்பதான் வந்திருக்கு. உண்மையா சொல்லணும்னா ஸ்ரீலங்காக்கு இப்பதான் அதெல்லாம் வந்திருக்கு. இந்தியால இருந்து இம்போர்ட் ஆகி வருதுன்னு நினைக்கிறேன். சைனீஸ்னு தான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி தெரியல எனக்கு. அதெல்லாம் இப்பதான் ஃபேமஸ் ஆயிட்டு வருது. முந்தி அது கிடையாது. முந்தி முக்கோண வெடி தான் பெரிய வெடி. ஆமா. அப்புறம் அந்த கல்வெடி, அந்த கல்லு மாதிரி சுத்தி வச்சோம், செவுத்துல அடிக்கணும், ஆமா இழுத்து அடிக்கணும், அதெல்லாம் தான் முந்தி இருந்துச்சு. இப்பதான் அந்த ஃபேன்சி இதெல்லாம் இப்ப வர்றது. ஆமா ஆமா ஆமா. அந்த ஃபேன்சி இது வந்து நான் கொழும்புல இப்ப லாஸ்ட் 2 டைம்ஸ் நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண நேரம் பண்ணது. ஆனா அது வந்து நான் கூட நினைக்கல. ஃபர்ஸ்டா வச்சோன்னா என்னையா இதெல்லாம் நடுத்தருவில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ்னு.
நல்ல நேரம் நடுத்து ஆமா ஆமா அது என்ன பெரிய வால்கேனோ மாதிரி அது வெடிக்குது. நல்லா இருக்கும். ஒரு 5 செகண்டுக்கு பார்க்க நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அது அப்படியே காசை கரியாக்குற நம்ம அம்மாக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமாமா இந்த அம்மா மாதிரி இதுதான் கத்திக்கிட்டே பட்டாசு வாங்கினாலே காசை கொண்டு போய் பத்த வைக்கிற ரேஞ்சில தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அம்மாக்கு எப்பயுமே உடன்பாடு இல்ல. அக்காங்கிறனாலதான் கொஞ்சம் சரி நம்ம செஞ்சுக்கிறோம், இப்ப நமக்கு விருப்பமானதை நம்ம எல்லாரும் வாங்கிட்டு. ஆனா இப்படித்தானே நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம் அதை என்ஜாய் பண்ற அந்த கட்டத்தை தாண்டின பிறகு இப்பயுமே அதை வாங்கி எல்லாம் செய்யறது அந்த நம்ம வீட்டுல உள்ள வாண்டுக என்ஜாய் பண்ணட்டும்னு தான். அது எனக்கான அந்த மோமெண்ட்டும் அந்த தருணமும் மிஸ் ஆகிருச்சு. எனிவேஸ் பட் அட்லீஸ்ட் நம்ம பெருமைப்படணும். நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா அந்த மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து நம்ம பட்டாசு போடலாம். இல்லை நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கிட்ட இங்கிட்ட ஆஸ்திரேலியா, கனடா அங்கெல்லாம் போட விடுவாங்களோ தெரியாது. நான் நம்பலாம் அவங்கெல்லாம் போடலும். அது கவர்மெண்டா போடுறது தான். என்ன ஆமா நான் நினைக்கல, ஏன்னா தெரியல அது பட்டாசு நொட்டல் அப்படின்னு தான் நானா நினைக்கிறேன். ஆமா அது என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் தானே. நம்ம ஊர்லயே எத்தனை லூசுங்க போய் பட்டாசை கையில வெடிக்கிறேன், பின்னுக்கு வச்சு வெடிப்பட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவாங்க. அந்த கேஸ் கொஞ்சம் இருக்குதான். நான் அப்படிதான் 12 மணிக்கு ஒரு தரக்க ரிஸ்க் எடுத்து ஒருத்தவங்களை பார்க்க நான் மோதரைக்கு ஓட்டிக்கிட்டு போனேன் பைக்கு. அப்போ மோதரைக்கு இங்கிட்டு வெள்ளவத்தையிலேருந்து மோதரைக்கு அது எப்படியுமே ஒரு 20-25 நிமிஷம் எடுக்கும். அப்போ போய் பார்த்துட்டு நியூ இயர் எல்லாம் கொண்டாடிட்டு வார நேரம் பஞ்சிகாவத்தைக்கிட்ட வச்சு ஒருத்தன் ரோட்டில் வானபுருஷை மேலே விடாம ரோட்டில் விட்டான். ஃப்ளட்டா நேரா பைக்குக்கு நடுவுல வந்து வெடிச்சிச்சு. நான் நினைச்சேன் பெட்ரோல் அந்த டேங்க்ல எதுவும் வெடிச்சிருக்குமோன்னு. அப்படி ஒன்றும் நடக்கல. இல்ல அப்படின்னு இல்ல. அவங்க ஒண்ணு வந்து என்னன்னா இந்த சின்னவங்க அது ஒரு ஆர்வத்துல செய்யறாங்க. நமக்கும் சேதம் வரல. நானும் டக்குன்னு பைக்கை சைடாக்கிட்டேன். நீ ஓகே. அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். அந்த மாதிரி அதுதான் நம்ம வெடிக்கிறது. நம்ம வீட்டாக்கள் எல்லாம் வெடிக்கலாம், ஊரில் எல்லாருமே வெடிக்கலான்னு இந்த அரசாங்கம் லவ் பண்ணுறதுல சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலுமே அதுதானே ஒரு நல்ல ஃபன். அது இல்லாமல் இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிப்பாங்க, நம்ம எல்லாம் போய் அதை பார்த்துட்டு கை தட்டிட்டு வாரது. அந்த ஒரு வான வேடிக்கை ஒரு தரக்க 2 தரக்க செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அதே திருப்பி திருப்பி பார்க்குற நேரம் ஒரு போர் அடிக்கும். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஒரு ஹைப், ஒரு ஃபன் இருக்கும். அதுதான் உண்மைதான். ஆமாம். அப்போ கேட்குற நேயர்களும் இந்த மாதிரி சந்தோஷமா மெமரிஸ் கிரியேட் பண்ணி பட்டாசு வெடிச்சு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிருக்கோம். முகமூடி மெமரிஸையும் கிரியேட் பண்ணி இப்போ சந்தோஷமா பட்டாசு வெடிக்கலாம். என்ன முகமூடி இல்ல, நீங்க மெமரிஸ், நீங்க ஜீவா படம் நடிச்சது முகமூடியும் ரௌத்ரம் மெமரிஸும் கிரியேட் பண்ணலாம். ஏதோ ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நேயர்களே, நீங்களும் தாராளமா உங்க ஊர்ல எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க நத்தாள் தினத்தையும் புது வருஷத்தையுங்கிறத கமெண்ட்ல இன்ஸ்டாகிராம்லயோ டிக்டாக்லயோ இல்லாட்டி ஸ்பாட்டிஃபைலயோ கமெண்ட்ல யூடியூப்லயோ சொல்லுங்க. ஏன் கமெண்ட்ல சொல்ல வேணும்னா அப்ப கால் அடிச்சே சொல்லுங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல கால் பண்ணி சொல்லுங்க, கேக்குறோம். 24/7 அவைலபிளா. இதுக்கு பேரு பிச்சை. டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க, கட்டாயம் உடனே ரிப்ளை பண்றோம். ஓகேயா? கட்டாயம். ஓகே, இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு அப்படியே போயிடலாமா? தாராளமா போகலாம். இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. போன வீக்கும் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் தானே. சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி நாங்களும் பெரிய லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மாதிரி ரெடிட் கதைகள்னு பேரை மட்டும் மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த முறை நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தேன். ஒன்று வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி, அதை 2ஆவதாக பார்ப்போம். முதலாவது வந்து கொஞ்சம் ஒரு கேள்வி கிடையாது, அது சும்மா ஒருத்தவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? அதை சொல்கிறேன், அதில் உங்களுக்கு ஃபீல் ஆகிறது நீங்கள் சொல்லலாம். ஓகேயா? ஓகே. இப்போ என்னன்னா, முதலாவது ஸ்டோரி என்னன்னா, ஒருத்தவங்க இவங்க வந்து ஆர்மியில், இது வந்து ரெண்டுமே சவுத் ஏஷியன்ஸ் விட்டு கதை கிடையாது. சரியா? ரெண்டுமே வெளிநாட்டவர்களுடைய கதை. அதனால வெளிநாடு.
ஆனா நமக்கும் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, கப்புள் சாம்பல பொம்பளை ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அதெல்லாம் இனி பொதுவா நடக்கிறது தானே. ஆமா ஆமா, நாடுங்கிறது ஆமா, என்னத்தான் வித்தியாசமா இருந்தாலும் கடைசியில எல்லாம் ஒண்ணுதான். அப்ப என்னன்னா முதலாவது ஸ்டோரி என்னன்னா, இவங்க வந்து ஆர்மில சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் ஒரு லேடி ஆர்மில சர்வ் பண்ணி, ஆமா, ஆர்மில இருந்த நேரம் வெரி இம்ப்ரெசிவ். ஒரு குண்டு வெடிப்புக்கு பக்கத்துல இருந்ததுனால அவங்களோட ஹியரிங் வந்து பெர்மனண்டா லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களோட பார்ட்னரே அவங்க டிசேபிள்டா இருந்தாங்க. சாரி, இந்த இடத்துல ஐ வாண்டட் டு இன்டரப்ட் யூ. நம்ம ஒரு சொந்தக்காரவங்க இருக்கிறாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி காது கேட்காது. இப்போ நீங்க இதை எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்றீங்க. அவங்கள நம்ம அம்மா எல்லாம் கூப்பிடுவாங்க செவிட்டு சரசுன்னு. அதுதான் எவ்வளவு காலம் மாறிடுச்சு. அவங்களுக்கும் ஷீஸ் ஆல்சோ வெரி அக்செப்டபிள். ஆமா, காது கேட்காதனால செவிட்டு சரசுங்கிறாங்க. இப்பனா கொடி பிடிப்பாங்க, டிப்ரெஷன் பாங்க, மென்டல் ஹெல்த்தும் பாங்க, தெரப்பிக்கு போய் இப்போ டேப்லெட் குடிப்பாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கங்க. ஓகேயா, இப்போ நம்ம செவிட்டு சரச கதைக்கு வருவோம். செவிட்டு சரசு கதை சொல்லாங்க, வீட்டுல விரட்டிடுவாங்க. என்ன அவங்களோட கதை, ஆர்மில வேலை செஞ்சவங்க. அவங்க வந்து ஆர்மிலே ஒருத்தரையும் மீட் பண்ணி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இப்ப அவங்க லைஃப் லாங் இப்ப அவங்க காது கேட்காம தானே இருந்திருக்காங்க. இப்ப அவங்க கல்யாணம் கட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. அவங்க பூனை ஒண்ணு வீட்டுல வச்சு. அப்படின்னா எப்படி செக்ஸ் உடல் உறவு இருந்திருக்கும்? ஃபுல்லா சைலண்ட் மோட்ல. அவங்களுக்கு கேட்காது, அவருக்கு கேட்கும், அவனுக்கு கேட்கும். அதுதானே. சரி சரி. அப்ப அவங்களுக்கு அத பழகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு கேட்குற இது இல்லாமலே அவங்களோட லைஃப் வந்து பழகிடுச்சு அதுக்கு. ஓகேயா, அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இவங்க வந்து 5 வருஷமா காது கேட்காமலே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இல்லை, இனி சின்னவங்களும் குழந்தைங்களும் இப்போ பேச தொடங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த இம்பேமெண்ட், அந்த வயர் போட்டு அந்த மெஷின் அது அப்பயே அதை முதல்ல செய்யல. ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நமக்கு நீ காது கேட்காது, ஓகே இருப்போம் அப்படின்னு விட்டுட்டாங்க. லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். லைக் இஃப் யூ லைக் ஆல்டர்னேட்டிவா ஒரு மெஷின் இருக்கு, அந்த வசதி இல்லாதனாலயா? அது எனக்கு சரியா தெரியல, அவங்களும் கதையில அதை சொல்லல. சரியா, அப்ப அவங்க அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த மெஷின் எல்லாம் போட்டுட்டு வந்திருந்தோம்னா, அதுக்கு முன்னாடி அவங்க லைஃப்ல பூனைங்கிறது வளர்த்ததே இல்லை, இப்பதான் வளர்த்துருக்காங்க. ஓகேயா, அந்த பூனை வந்து என்ன இஃபெக்ட்ஸ் எல்லாம் இப்ப உட்கார்ந்து நைட்டா பிராக்டீஸ் பண்றீங்களோ? இல்ல இப்ப சரியா சரியா விரல வச்சிருக்கிறோம் அமுத்துறதுக்கு. ஓகே, அமுத்துனோன்னு பூனை காத்து மியா மியா பூனை குட்டி, மீசை வச்ச பூனை குட்டி, மீசையுள்ள பூனைக்குட்டி, மீசையுள்ள பூ. எனக்கு மியா மியா பூனைக்குட்டின்னு சிம்ரன் அந்த ஒரு கேட்மா, சாரி சிம்ரன்கிறேன், ஸ்ரேயா அந்த கேட்மாய் நடந்து வருவாங்க. ஆமா, அப்பா அங்க அவங்க மியா மியாங்கிற நேரம் இங்க எனக்கு மியா மியா. ஆனா ஸ்ரேயா இப்பயும் அப்படி ஒரு அழகு, அப்படியே இருக்காங்க. எனிவேஸ், அப்போ இவங்களுக்கு என்னன்னா, அந்த பூனை வளர்த்துருக்காங்க. ஓகே, பூனை வந்து கத்தும், மியாவுன்னு சொல்லும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இவங்க மெஷின் எல்லாம் போட்டுட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பூனை எப்பயும் போல வந்து அவங்களுக்கு பக்கத்துல கடல் பண்ணி இருந்திருக்கு. 2 பூனை. ஏய், 2 pussies in one bed. அப்ப அந்த அவர் அங்கிள் வருவார் பால் குடிக்க. ஐயோ கடவுளே, சரி சொல்லுங்க. அந்த ஹஸ்பண்டும் சைல்டும் பக்கத்துல தூக்கம், இது நைட்டு. இவங்க இப்ப பூனை வந்து பக்கத்துல படுத்தோன்னா அந்த பூனை வந்து பேர் பண்ணும் தெரியுமா, அந்த பேரிங்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க யோசிச்சிருக்காங்க. அந்த பேர் பண்றதுக்கு வந்து சவுண்ட் இல்ல, ஜஸ்ட் அ வைப்ரேஷன் யோசிச்சிருக்காங்க. அப்ப அது பக்கத்துல இது எல்லா விதத்துலயும் தப்பா இருக்கு. நான் இவ்வளவு ஒரு ஹோல்சமான ஒரு கியூட், எல்லாம் திருப்பி சொல்லுங்க. ஹோல்சம். நான் ஒன்னும் சொல்லல உடனே, அப்புறம் டபுள் மீனிங் அது இது. கொஞ்சம் இருங்க, எனக்கு இன்னொரு கேள்வி. நான் என் ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் என்னன்னா, அப்புறம் அவங்க அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, அந்த 5 வருஷம் ஓகே காது கேட்க தேவையில்லைன்னு இருந்தவங்களுக்கு அது அப்பதான் அவங்களுக்கு இமோஷனலி டச் பண்ணிருக்கு. அந்த பூனைக்கு மியாவுங்கிற சவுண்ட் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு அந்த பேரிங்க்கு ஒரு சவுண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு.
அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த நிறைய மறந்துட்டாங்களா. ஃபேன் ஓடுறதுக்கு ஒரு சத்தம் ஒரு 5 வருஷம் உண்மைக்குமே உங்களுக்கு சத்தமே கேட்காட்டி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். ஃபேன் ஓடுறதுக்கு சத்தம் இருக்குங்கிறத மறந்துட்டாங்களா. மெஷின் போட்டோன்னு தான் ஞாபகம் வருது. ஒரு பேப்பர் கிழிக்கிறப்ப அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து உடனே டாய்லெட்டுக்கு போய் சூ அடிக்கிற நேரம் சரியா சூ அடிக்கிறமான்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த சத்தத்தை வச்சு தானே நம்ம யோசிப்போம். ஏன் பண்றோம் சரியா சுருங்கும், அப்புறம் ரிலேட் பண்ணிக்க முடியல. இல்ல ஏன்னா நம்ம ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியா. நான் என்ன சொல்றேன், ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியானலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி சூ இருக்கிற நேரம் வந்து அந்த சத்தத்தை வச்சுதான் சரி அப்படி நம்ம அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே எல்லாம் அளந்தெடுத்து இந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். ஒரு சென்சேஷனா வராது உங்களுக்கு சத்தத்துல தான் தெரியுமா. அதாவது அந்த மாதிரி நிறைய சென்ஸை நம்ம லூஸ் பண்ணிரோம். ஆமா ஆமா ஆமா. அந்த பொக்க செட் ஆகி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இல்ல இல்ல எனக்கு அப்படி யோசிக்கிற நேரம் உடனே அடே இந்த சத்தம்லாம் எல்லாம் போனா எப்படிடா சைலண்ட் மோட்ல கக்கா இருக்கிறேன்னு யோசிச்சு. அதெல்லாம் இருக்கலாம், அவங்க இருக்கலாமா. அவங்களுக்கு இன்னொன்னு என்ன மறந்துருச்சுன்னா, அந்த தன்னோட்டு ஓன் வாய்ஸ்ல விஸ்பர் பண்றது எப்படி இருக்குங்கிறதே மறந்துட்டாங்கடா. அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்ப அவங்க மறுபடியும் ரீலான் பண்ணிக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மை பெரிய விஷயம் தான். அது ஒரு ஸ்வீட்டான ஸ்டோரி சொல்ல வந்தேன். அத ஸ்வீட்ல இருந்து ஒரு கன்றாவியாக்கி நான் யோசிக்கிறேன், டபுள் மீனிங்னே இல்லப்பா. இப்ப அதுதான் எனக்கு நேத்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அந்த யோசனை வந்துச்சு. வைரமுத்து தெரியும் தானே, அவருக்கு கொஞ்சம் காஜி முத்துன்னு சின்மையை எக்ஸ்போஸ் பண்ணி கேஸ் போட்டுட்டாங்க தானே. அது உண்மையானனால தானே அவரும் அப்படியே பம்பிட்டு எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் சின்மைக்கு பிறகு நிறைய பேர் வெளியே வந்தாங்க. வைரமுத்து கொஞ்சம் கைவாறு பாட்டி தான் கைய அது இது பண்ணுவாரு அப்படின்னு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சின்மையை அதனால தானே பேன் பண்ணாரு. ஆமா, அவர் பக்கம் நியாயம் இருந்தா ஏன் பேன் பண்ண. கரெக்ட். அப்போ மேபி கோர்ட்டுக்கு போய் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணி he could have fought for himself to prove her wrong. பட் obviously அது நெருப்பு இருக்கிற இடத்துல தானே புகை வரும், அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா. அப்போ எனிவேஸ் அப்போ அதான் நான் குளிச்சுக்கிட்டு இருக்க நேரம் யோசிச்சேன், இந்த டபுள் மீனிங் அது இது. இந்த வைரமுத்து பைய ஒரு வைரமுத்து ஒரு காடை பைய ஒரு அசிங்க அவனுக்கு வைரமுத்துக்கு பதிலா காஜி முத்துன்னு வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், குடையொன்னு தாக்கிலியேன்னு. சரி, இது இப்ப நான் எப்படி எடுத்துக்க, மலைக்கு வர பாட்டு தானே. ஆமா, ஆனா அவன் எழுதுற நேரம் அவன் என்ன யோசிச்சிருப்பான், சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாக்கிலியே. சொட்டிக்கிட்டு இருக்கு, சொட்டு இல்ல அதாவது சொட்டு கொட்டு மலை இல்ல சொட்டு மலை, சரியா? அப்ப அந்த சொட்டு மலையில நனைஞ்சிராத, அதுக்காக ஒரு கொடை ஒண்ணு தான். இப்ப அந்த படத்தோட டைரக்டர் எப்படி சொல்லியிருப்பாரு? நான் வந்து வைரமுத்தை தான் யோசிச்சேன். இது மலைக்கு வர பாட்டுன்னு தான் தெரிஞ்சு எழுதி இருப்பாரு அவர். அதை விட காஜியெல்லாம் நிறைய எழுதி இருக்கு. இல்ல நான் யோசிச்சேன் அந்த என்ன சேஃப் செக்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு தான் அப்படி எழுதி இருக்கிறாரோன்னு. நீங்க அந்த லெவலுக்கு போயிட்டீங்களா? ஏன்னா சொட்டு சொட்டு நனையுது தாஜ்மஹால், குடையொன்னு நம்ம பிக் பாஸ்ல பார்வதி சொன்னாங்களே, கவர் போட்டு சாப்பிடணும்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, காது கேட்காத புள்ளை இப்ப காது கேக்குதுன்னு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணா அதை கொண்டு போய் எங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க? இல்ல அது சரியா செட் ஆகுது. நமக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் அந்த செவுட்டு சரசு. அப்புறம் அந்த காது கேட்காத நேரம் இப்ப எனக்கு கேட்கறனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, உண்மைக்குமே நான் சிலதுகள் வந்து அந்த ஆடியோ விஷுவல் இல்லை, அதுக்கு என்ன ஆடியோ சென்சேஷன் தானே, அந்த சத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டே சில நேரம் நம்ம மைண்ட் வந்து அந்த சத்தம் கேட்டாலே போதுங்கிற மாதிரி சில வேலைகள் பார்ப்போம். சமைக்கிறப்ப சாமான் கழுவிக்கிட்டே பின்னுக்கு தாளிக்கிற சவுண்ட் கேட்டோன்னு வந்து மத்ததெல்லாம் அப்ப அதெல்லாம் அந்த மாதிரி தான் அந்த அந்த காலை கடன் கழிக்கிறது அதுகளெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நான் சமைக்கிறத சொல்றேன், நீங்க என்னத்த சொன்னீங்க? ஒண்ணுக்கு போறதுக்கும் ரெண்டுக்கு போறதே சொல்றேன். அப்ப இதெல்லாம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனை தானே. ரொம்ப ஓல்ட் சம்மா இருந்துச்சு.
ரொம்ப உண்மையாலுமே இந்த ஸ்டோரி ரொம்ப எனக்கு நான் பிடிச்சிருந்துச்சு. அடுத்த ஸ்டோரி என்னன்னா, அடுத்த ஸ்டோரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டிங். இது வந்து மேபி நம்ம 2 பேருக்குமே கொஞ்சம் வித்தியாசமான ஒப்பீனியன் இருக்கலாம். என்னன்னா ஒரு இதுவுமே வெளிநாட்டவர்கள் தான், நம்ம ஊர்லாம் கிடையாது, பீட்டராட்ட தான். அப்போ அவங்க வந்து என்னன்னா பையன் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒர்க்லாம் போக மாட்டாங்க, ஹவுஸ் ஒய்ஃப், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த பொண்ணுட்ட அம்மா வந்து இல்லை, அவங்க வந்து யூனோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு அந்த யூனோ அந்த அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததுனால இல்லை, கட்டாயம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், அது 2 பேரும் கண்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றத அவங்க வீட்டுல இருந்து இந்த பிள்ளைக்கு சொல்லி, அதாவது 2 பேர்த்துட்டு மாமியாரை பத்தி சொல்றீங்க. ஆமா, இப்ப 2 பேருமே வளர்ந்த விதம் இப்படிதான். ஆமா, 2 பேர் பக்கம் பிழை இல்ல. அது தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பே கிடையாது. 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ற நேரமே இந்த கேர்ள் சொல்லிட்டாங்க, நான் வந்து வேலைக்கு போவேன், டெய்லி நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலையை விட இல்லாது, நாங்கள் 2 பேருமே கண்ட்ரிபியூட் பண்ணணும், அதனால வேலைக்கு போவேன்னு சொல்லி அவங்க அதெல்லாம் ஓகேன்னு சொல்லி இப்போ கல்யாணமும் பண்ணி 3 பிள்ளையெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க தனியாக இன்னொரு ஊரில் இருக்காங்க. ஊரில் இருக்கிறப்ப அவங்க காலையில் சமைக்கிறதும் இவங்க அப்புறம் வேலைக்கெல்லாம் போய் 2 பேரும் அவங்க ஆஃபீஸில் சாப்பிட்றதும், பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ஸ்கூலில் கொடுப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஈவினிங் வந்தோன்னே ஹஸ்பண்ட் நைட் டின்னர் சமைப்பார், 2 பேரும் ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு, மற்றபடி பிள்ளைங்களும் அவங்களோட ரூம் எல்லாம் ஒன்றா க்ளீன் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நைட்டுக்கு வைஃப் ஹஸ்பண்டை சமைப்பாங்களா? 3 பிள்ளைக்கு பிறகு சமைச்சா என்ன, சமைக்காட்டி என்ன, அடுப்பு ஒன் பண்ணவே இல்லை, அந்த மாதிரி அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படியுமே இவங்க வந்து ஹஸ்பண்டோட ஃபேமிலி வீட்டுக்கெல்லாம் விசிட் பண்ண போனா இவங்க வந்து அங்க வந்து ஃபுல்லா இல்ல, அவங்களோட ஃபேமிலி அந்த வீட்டு ஸ்ட்ரக்சர் வேறங்கிறனால அவங்க 3 வேளையும் சமைக்கிறதா இருக்கட்டும், பண்றது அதெல்லாம் அந்த வீட்டுல உள்ள ஆர்டர் வந்து வித்தியாசம். இப்போ 2 வீக்ஸா வந்து இவங்களோட மாமியார் வந்து இவங்க இங்க வந்து தங்கியிருக்காங்க இவங்களோட வீட்டுல. ஆனா இவங்களுக்கு மாமியாருக்கு தெரியும் அவங்க மகன் தான் நைட் டின்னர் சமைப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் மற்ற அந்த கிளீனிங்லாம் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் செஞ்சுக்குவாங்கங்கிறதெல்லாம் தெரியும். ஓகே, அதை தாண்டியுமே ஒரு அவங்க அம்மா வந்து அவங்க மாமியாரும் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கொஞ்ச நாள் அந்த ஒரு ஸ்னைட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, இதை நீ செய்ய மாட்டியா, அப்படி இது நீ செய்ய வேண்டியதானே, அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா மற்றபடி யூனோ அவங்களும் ஒன்றும் பெருசா அது இவரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இவங்களும் செஞ்சு, ஏன்னா இவங்க 2 பேத்துக்கும் அது ஒரு பழக்க வழக்கமாவே மாறிடுச்சு. அவங்க வந்து தான் இப்ப கச்சால போடுறாங்க. ஆமா, அதை போட்டுட்டு இப்ப என்னன்னா அன்னைக்கு ஒரு நாள் இவங்க வேலையை முடிச்சுட்டு 6:30க்கு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா 7 மணிக்கு ஜென்ரலா சாப்பிடுவாங்களா நைட்டு, பார்த்தா டின்னர் செஞ்சு இருக்கலையா. அப்போ என்னாச்சு அப்படின்னோன்னா அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்களா, நீ சமைக்க வேண்டியது தானே. இப்போ வந்து ஒரு 2 வீக்கா டின்னர் மாமியார் தான் சமைக்கிறாங்க. இல்ல 2 வீக்கா மகன் சமைக்கிறாரு, மகனை சமைக்க விடல போல. அப்ப இன்னைக்கு மகனை இவங்க சமைக்க விடல, இவரும் ஒண்ணுமே சொல்லலையா, சத்தம் போடாம இருந்திருக்காரு. இவங்களும் ஓகே அப்படின்னு இவங்க என்னடா நடக்குது இங்கன்னு பார்த்தோன்னா, அப்போ அவர் மகன் எழும்பி சொல்லியிருக்காரு, இல்லை பரவாயில்ல நான் வந்து சாப்பாடு ஆர்டர் போட்டு விட்டுறேன் அப்படின்னு போய் இவர் மகன் சண்டை வேணாம், அவங்களோட மென்டாலிட்டி ஏன்னா அம்மாவும் ஒய்ஃபும் சண்டை பிடிக்கிறேன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால இவர் சாப்பாடு ஆர்டரை போட்டுட்டாரு. அப்ப கேம் ஆகிருச்சு அவங்க 2 பேத்துக்கு நடுவுல. இல்ல கேம் ஆகல, மருமகன் ஒன்றும் சொல்லல. ஓகே, லைக் இவங்க என்னமோ பேசுறாங்கன்னு தெரிஞ்சு, இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் தானே அவங்களுக்கும், தெரியாம இல்லையே. அப்ப அவங்க சாப்பாடு வந்தோடனே இவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப ஹஸ்பண்டே தான் பேச தொடங்கி இருக்காரு. இவங்க ஒன்றும் ப்ரொவோக் பண்ணல, இவரே தான் சொல்லியிருக்காரு, நான் வளர்ந்த விதம் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒய்ஃப் வந்து சமைக்கிறதும் வீட்டை பார்த்துக்கிறதும் பிள்ளைய பார்த்துக்கிறதும் தான் ஒரு பொம்பளைக்கு அழகு, அதையே நீ செய்ய மாட்டேங்கிற. என்ன 3 புள்ள பெத்த பிறகு இன்னைக்கு கேட்குறான், இதெல்லாம் ஏன் நீ செய்ய மாட்டேங்கிற. அதாவது அவங்க அம்மா மேபி இருந்த இந்த ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 சிலது மைண்டுக்குள்ள போயிருக்கு அவருக்கு பேசிக்கா, நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு பிள்ளைங்களுக்கு முன்னாடி இவங்களை கொஞ்சம் அசிங்கமா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி வாயை மூடிக்கிட்டு தான் இருந்தாங்க முதல்லையுமே.
அதுக்கப்புறம் யாரு பொண்டாட்டி ஆமா பொண்டாட்டி முதல்லயுமே வாய மூடிட்டு இருந்தாங்க அவங்க மாமியார் பேசுறப்ப. இப்ப இவரே தானா பேசி சொன்னோன்னே இவங்களுக்கு நல்லா ஏறிடுச்சு. இப்ப இவங்க மூஞ்சுக்கு நேரா சொல்லியிருக்காங்க, உனக்கு உனக்கு அந்த அளவுக்கு சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வர இயலாது, நான் சம்பாதிக்காம இந்த வீடு நடக்காது, ஏன்னா 2 பேரும் சம்பாத்தியத்துல தான் வீடு ஓடுது, நீ வீட்டுல என்ன இருந்து வீட்டு வேலை செய்ய சொல்ற அளவுக்கு உனக்கு காசு இல்ல, தயவு செய்து நீ பேசாதன்னு பிள்ளைங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டாங்க அசிங்கமா. சரியா? அதாவது அவங்க இங்கிலீஷ்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன், மேபி அது உங்களுக்கு அந்த இஃபெக்ட் விளங்குமா இருக்கும். யூ ஆர் டு broke to be sexist அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தமிழ்லனா சுத்த மூடுங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதுதான். ஆமா சரிதானே. அப்படி சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. அவர் அந்த கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அவர் எழும்பி போயிட்டாராம். இப்ப வைஃப் இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்டு கீழே கமெண்ட்ஸ் தாறுமாற 2 பக்கமுமே ஈக்குவலா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அவர் விட்டு சைட் சொல்றாங்க, ஒரு பக்கம் இவங்க விட்டு சைட் சொல்றாங்க. அதாவது ஹாலிடேல நீங்க அவங்க வீட்டில் போய் இருக்கிற மாதிரியே இந்த 2 வீக்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, மேபி நீங்க சொல்லுங்க. நான் நினைக்கிறது என்னன்னா, முதலாவது அவனுக்கு இது பிரச்சனைனா அது பிழை சரிங்கிறது அது அவன் விருப்பம். ஆனா 3 புள்ள பெத்த பிறகு இன்னைக்கு என்ன மோட்டு சனிய மாதிரி இன்னைக்கு கொண்டு வந்து அந்த பிரச்சனையை கொண்டு வராங்கிறது தான் இன்னொட்டு மிகப்பெரிய பிரச்சனை. சரியா? இதெல்லாம் தொடக்கத்திலேயே சால்வ் பண்ணி பேசி இவங்க இப்படித்தான், ஓகே இவங்களோட குவாலிட்டியில இவங்களோட எதிர்பார்ப்பு இப்படித்தான், அப்ப இதுக்கேற்ற மாதிரி நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்திருக்கணும். வாழை பிடிக்காட்டி அதெல்லாம் தொடக்கத்திலே சார்ட் அவுட் பண்ணி எல்லாம் துண்டிச்சுட்டு போயிருக்கணும். இன்னைக்கு அம்மா பேசிட்டாங்கன்னு துள்றாருன்னா அம்மாவை தான் சமைக்க சொல்லணும். சரியா? அப்ப இவரு சமைச்சிட்டு இவ்வளவு நாளா இருந்தாரு தானே, அப்ப இன்னைக்கு துள்றாருன்னா அது இவருட்ட ஒரு ஈகோ, இவருட்ட ஒரு ஈகோ தான் அந்த இடத்துல அடி வாங்கிருச்சு. யூ டூ broke to be sexistனா உண்மைதான். வக்கில்லாத நாய்க்கு அதான் சொல்லுவாங்க, அந்த நக்குற நாய்க்கு செக்கென்ன சிவலிங்கம் என்னன்னு, அந்த மாதிரி வக்கே இல்லாத நாய்க்கு என்ன பேச்சு. அதுவும் அம்மா முன்னுக்கும் பிள்ளைய முன்னுக்கும் அப்படி அசிங்கமா பேசலாமா? அதெல்லாம் கட்டுல 4 செவத்துள்ளுக்கு பேசுற விஷயம். சரியா? இத கொண்டு போய் டின்னர் டேபிள்ல தின்னுகிட்டு இருக்க நேரம் எல்லாரும் முன்னுக்கும் பேசினா இதத்தான் நடக்கும். அப்ப அவங்க திருப்பி கொடுக்கத்தானே வேணும். இல்ல ஏன்னா வேலை செஞ்சுட்டும் வாரப்ப இப்ப 2 பேருமே சொல்றேன், ஆணோ பெண்ணோ வேலை முடிச்சுட்டு வந்தோன்னே எல்லாருக்குமே டயர்டா இருக்கும். அண்ட் பிளஸ் இப்ப யாரு தான் இப்ப ஸ்ரீலங்கா இந்தியா மாதிரி நாடுகள்லயே ஒரு ஆள் வேலை செய்யறது இல்லை, 2 பேரும் வேலை செய்யறாங்க. ஏன்னா விலைவாசி அப்படி இருக்கு. அப்படி இருக்க போக்குள்ள நீங்க இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து வெளியில வந்துதான் ஆகணும். ஏன்னா சாப்பாடுங்கிறது எல்லாருக்கும் பசிக்கும், எல்லாரும் சமைக்கணும், எல்லாரும் சாப்பிடணும். அதே மாதிரி எல்லாரும் ஷேடா கிளீன் பண்றதும் ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குமே அவங்க சொல்லி வளர்க்கணும், உங்களுக்கு ரூமை நீங்க கிளீனா வச்சுக்கணும்னு. அவங்க அப்படி ஒரு சிஸ்டம்ல வந்துகிட்டு இருக்கவங்கள ஒரு 2 வீக்ஸ் இவர் அம்மா முன்னுக்கு படம் காட்ட போறியா? அப்ப அத வில்லனே பேசி இப்படிதான் நம்ம அம்மா எப்படியுமே கேஸ் பாரோம், அவங்க இப்படி துவால போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதனால இப்படி ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஒன்று செஞ்சுக்குவோன்னு எல்லாம் பேசணும். சரியா? அப்படி இல்லாட்டி இன்னைக்கு வாழ போறது அம்மாவா பொண்டாட்டியோடங்கிறனால நீங்க யூ ஹேவ் டு மேக் அ ரேஷனல் டிசிஷன், அவ்வளவுதான். சரியா? சும்மா சின்ன புள்ள மாதிரி 3 பிள்ளைக்கு அப்பனான பிறகு போய் அம்மா சொல்றாங்க அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம பொண்டாட்டியை திட்டுவோங்கிறதெல்லாம் என்ன பொறுத்தவரையில ஒரு முட்டாள்தனம். ஆமா ஆமா, அது உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். இல்ல சென்சிட்டிவ் தாய்லீஸ் அவர் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியும். ஆனா அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, அம்மாவோ அப்பாவோ ஆணோ பெண்ணோ அதெல்லாம் இல்லை, உங்களோட பார்ட்னர் தான் என்றைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா மற்ற சொந்தம் எல்லாமே உங்களுக்கு தானாக அமைகிறது. பார்ட்னர் ஒன்று தான் நீங்களா சூஸ் பண்ணிக்கிறது. என்ன அப்போ நீங்களா சூஸ் பண்ண ஒரு பர்சனை நீங்கள் விரும்பி சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஏன் அப்படி சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே பிகாஸ் அவங்க எல்லாருக்கு மேலேயுமே கரெக்ட்.
ஸோ I totally agree on இல்ல that. எனக்கு இதுல அவங்களும் அப்படி பேசியிருக்க கூடாது பிள்ளைங்க முன்னாடி, இவரும் அப்படி பேசியிருக்க கூடாது. இல்ல அவங்கள பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லல, பிகாஸ் எவ்வளவு தான் அவங்களும் இனி கேட்டுக்கிட்டே எல்லாம் லைக் ஷி கான்ட் காப்பி இட் ஆல் த டைம் தானே. அங்கிட்ட அவங்க புருஷனுட்ட அம்மாவும் பேசுறாங்க, அதுவும் உண்மைதான். புருஷனும் பேசுறாங்க, அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த பிள்ளைகளை ஆளாக்குற ஒரு அம்மாவை அப்பா அவ்வளவு இதா பேசுறேன். அவங்க ஒன்னும் அவ்வளவு கேவலமா பேசல. You are too broke to be sexist. Fair enough. சரியா? அது நீங்க அது கூட உங்களுக்கு யோசிச்சு பேச முடியாத இடத்துல உங்க பொண்டாட்டி அதுக்கு பதில் கொடுத்தாங்கன்னா கோவம் வரும் தான் யாருக்குமே, ஒரு ஆம்பளைக்கு. ஆனா அந்த கோவம் வந்து முட்டாள்தனமான கோவம், உங்க ஈகோ ஹர்ட் ஆகிருச்சுங்கிற கோவமே ஒழிய அவங்க உங்களை பிழை செஞ்சுட்டாங்க குறை சொல்லிட்டாங்கங்கிற கோவமே இல்லை. ஆமா உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன். நான் கூட நினைச்சேன் நீங்க கொஞ்சம் உங்க பொடியமா இருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. இல்ல பொடியமா இருக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல பேசலாம். இதெல்லாம் சும்மா முட்டாள்தானம். அந்த பொய்க்கு கட்டின பிறகும் அம்மா சொல்றாங்க, ஆட்டுக்குட்டி சொல்றாங்க, அடக்குறேன் நொட்டுறேன்னு கிட்ட எல்லாம் போனா அவங்க வாழ்க்கை தான் சீரழியும். அப்படி இல்லையா, பிடிக்கலையா, அதெல்லாம் தொடக்கத்திலேயே பேசி ஏதாவது செஞ்சிருக்கலாம். இது தொடக்கத்துல செய்யறத மட்டும் செஞ்சுட்டு இப்ப வந்து பேசினா சரி, இப்ப வந்து பேசினா அது போய் வேலை. எனக்கெல்லாம் சிரிப்பா இருக்கு. அது கடைசியா என்ன விவாகரத்துல தான் போய் முடியும். தெரியல நமக்கு. ஆனா அதான் இது நம்ம என்னமோ சவுத் ஏஷியன் கல்ச்சர், ஐயோ கிராமத்து பக்கம் தான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டுல வெள்ளைக்காரங்களுக்குள்ளேயும் அதே பிரச்சனை தான். ட்ரெட் வைஃப்ங்கிறது அது ஒரு கேட்க ஒரு நல்ல கன்செப்டா தான் இருக்கு. ஆனா இந்த காலத்துல ஆமா பொருளாதாரம் அது வந்து அது ஒரு மிகப்பெரிய டாபிக். இது ஏன் இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்ய தொடங்குனாங்கிறது பொருளாதாரம். அது ஆமா அது மேபி அது இன்னொரு நாள் ஒரு உண்மைக்குமே அதை பேசலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அப்ப அந்த அடிப்படையில ட்ரெட் வைஃப்ங்கிறது எனக்கெல்லாம் உண்மைக்குமே ஒரு ஒரு ஃபேண்டசி தான். அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும் வீட்டை பார்த்துக்கன்னு. பட் அது ப்ராக்டிக்கல் இல்லை. அப்படிங்கிற நேரம் உலகத்தோட ஒற்று உலகம்னு தானே சொல்றாங்க. அப்ப வாழத்தான் பழகிக்கணும். எக்ஸாக்ட்லி யா. அது அந்த ட்ரெட் வைஃபுமே அது பாப்புலர் ஆகிறது ஏன்னா ட்ரெடிஷனல் வைஃப் தான். ஆமா ட்ரெடிஷனல் வைஃப் தான். அதுவும் அந்த இதுவும் பாப்புலர் ஆகிறது ஏன்னா அவங்கெல்லாம் பயங்கர பணக்காரங்க. அவங்களுக்கு ஃபார்ம் இருக்கும், ஏக்கர் கணக்குல ஃபார்ம் இருக்கும். ட்ரெட் வைஃப்னாலும் அவங்க சும்மா சமைச்சுக்கிட்டு இல்லை, வீட்டில் ஃபார்மை பார்த்துக்கிறது, மாடு பார்த்துக்கிறது, ஆடை பார்த்துக்கிறது, கோழி பார்த்துக்கிறதுன்னு அதை செய்கிறாங்க. அது ஸ்டில் ஒர்க். ஷி இஸ் ஒர்க்கிங் ஆன் ஹர் ஓன் ஃபார்ம். எனிவேஸ் அதுதான் நான் பேசணும்னு நினைச்சேன். ஒன்று கொஞ்சம் கியூட்டா இருக்குன்னு யோசிச்சேன், அதை ஃபுல்லா காஜி ஆக்கிட்டு இல்ல அது காஜின்னு இல்ல, அது கொஞ்சம் இது இருந்துச்சு. இது ஒரு thought provoking டாபிக் தான். ஆமா ஆமா உண்மைதான். ஆனா ஐ மீன் நம்ம ரெண்டு டாபிக்குமே we pretty much had the same idea தான். ஆமா உண்மைதான். எனிவேஸ் வெரி நைஸ். அடுத்த செக்மெண்ட்டுக்கும் அப்படியே போயிடலாமா? அடுத்த செக்மெண்ட் ஒரு புது செக்மெண்ட். ஐ அம் வெரி எக்ஸைட்டட். ஓகே. Not hot. Well, that's hot. அடுத்த செக்மெண்ட் என்ன அது சொல்லுங்க, நீங்களே சொல்லிருங்க. என்ன ஹாட் ஆர் நாட்? இவ்வளோ கேவலமாவா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க? ஓகே நான் சொல்றேன். உங்க அதாவது ஒரு பெரிய செலிபிரிட்டி இருக்காங்க. உங்க பேர் வந்து பாரிஸ் ஹில்டன் ஹோட்டல்ஸ் அவங்களோட மகத்தான் பாரிஸ் ஹில்டன். அவங்க வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி தானே. அவங்க வந்து அவங்களோட அந்த வாய்ஸில் சொல்லுவாங்க, that's hot, that's not அப்படிம்பாங்க. சரியா? அது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் மாற்றிருக்கோம். எப்படின்னா சூன் இல்லையா அப்படியா? எக்ஸாக்ட்லி கணக்கா சொன்னீங்க. அதாவது நான் வந்து ஒரு பெண்ணுடைய பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வருவேன், நீங்க வந்து ஒரு ஆணுடைய பெர்ஸ்பெக்டிவை கொண்டு வருவீங்க. சரி. ஏதாவது இப்ப சில விஷயங்கள் வந்து செய்யறது ஒரு ஆண் அது செஞ்சா எனக்கு அது ஹாட்டான்னு நான் சொல்லுவேன். அதே விஷயம் ஒரு பொம்பளை பிள்ளை செஞ்சா உங்களுக்கு அது ஹாட்டா நாட்னு நீங்க சொல்லுவீங்க. ஹாட்டா நாட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? நீங்க சொல்லுங்க, செக்மெண்ட்டுக்கே போவோம். ஹாட்டோ நாட்னா இப்போ நீங்க உங்க டேக்க சொல்லுங்க. இப்போ எது ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன். இப்போ என்னோட பர்சனல் ஃபேவரட் சமைக்கிறது. சரியா? இப்போ ஒரு ஆண் சமைச்சா டெஃபினிட்லி ஹாட். ஏன்னா அது வந்து ரொம்ப ரேர் டு ஃபைண்ட், அதனால அது ஹாட். ஒரு பொம்பளை சமைச்சா உங்களுக்கு வேற லெவல் ஹாட்.
இப்பெல்லாம் பொம்பளைங்க எங்க சமைக்கிற ஆளுங்க ஊபரை தட்டுற ஆளுங்க ஊபர் ஈட்ஸ் போடுற ஆளுங்க அது இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. செவுட்ட பொத்தி கொடுத்து போய் சமடி அப்படிங்க நீங்க தோசை ஊத்து பார்வையில தோசை ஊத்து போடணும். Too broke to be sexist அப்படின்ட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்படின்னா என்ன, தோசை வாழை உள்ளுக்க மடக்கி வச்சுக்கிட்டு போய் உட்காந்துருக்க வேண்டியது. அடுத்தது புக் வாசிக்கிறது. ஒரு ஆண் புக் வாசிக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். நீங்க நானும் புக் வாசிப்பேன். என்ன பாவாடைக்குள் பாக்கிறதா? ஆமா அதுதான் இப்ப அது நான் புக் வாசிக்கிறதா ஹொட்டுங்கிறீங்க. என்ன புக் வாசிக்கணுங்கிறது பிரச்சனை இல்ல 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 பொங்கல புக் வாசிக்கிறது அது கணக்கே இல்ல. அது வாசிக்காம போ, அதுதான் நொட்டு உங்களுக்கு. முட்டி போட்டா சாரி, என்னது மூடி வச்ச பிறகு போய் சமைச்சா சரி. இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. எனக்கு எக்ஸாம்பிள்ஸ்னா என்ன, அது ஹஸ்பண்ட் வந்த உடனே அந்த பேண்ட் எடுத்து தலைய கட்டுறது அப்படின்னா என்னன்னா அந்த தலை சீவி கட்டி விளக்கு பத்த வச்சு அதை சொல்றேன். ஹஸ்பண்ட் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே அப்படி முடிய கட்டிட்டு உடனே விளக்கெல்லாம் பத்த வச்சு, அது உங்களுக்கு ஹாட்டா? வேற லெவல் ஹாட். எனக்கு நாட். அது என்ன நோயிங்கா இருக்கும். என்னமோ டெய்லி வீட்டுக்கு வரப்ப வாங்கலத்தான் வாங்கல் அப்படின்னு உட்காந்து பிரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்க நல்லா இருக்கும். உங்களுக்கு பிரிட்டென்ஷியஸ், பட் சிலவங்க அது வந்து அதுதான் எங்கட கடமை, எங்கட உரிமை, எங்கட மாமன்டி வீட்டுக்கு வராரு அப்படின்ட்டு இருப்பாங்க. என்ன டீ? மாமன்டி அப்படின்னா மாமாவ மாமன்டி. என்னது, நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப கேள்விப்பட்டுட்டீங்களா? இப்ப ஓகே, லேர்னிங் நிறைய லேர்ன் பண்றேனா. அது அப்புறம் இன்னொரு ஹாட் இல்ல, ஹாட்னு இல்ல, நீங்க ஜெனரலா சொல்லலாம். நீங்க சொல்லுங்களேன். எனக்கு நான் அவ்வளவுதான் எக்ஸாம்பிள்ஸ் கொண்டு வந்தேன். ஒரு 1000 எக்ஸாம்பிள் சொல்லி கலச்சு போய் தேத்தனி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொன்னதே 2, இதுல அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பேசிட்டேன் தானே. ஒவ்வொரு எபிசோடும் நாம வந்து பக்கத்துல ஒரு காட்டை வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் தான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு காட்டை ஊத்தி. ஆமா, நைட்டு 10:45 காட்டை குடிச்சா விடிய காலம் 4:45 தான் தூக்கம் வரும். ஐயோ கடவுளே. இல்ல இல்ல, பிராண்ட் கான்பிராண்டா இருக்கணுங்கிற இல்ல. அது வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ பாட்காஸ்ட் செய்யற நேரம் ஒரு சின்ன பிளேண்டிகோ ஒன்று வச்சுக்கிட்டு இல்லாட்டி கொக்கா கோலா ஊத்தி குடிச்சாலும் அவங்களுக்கு நான் விளங்கவா போகுது. அடி இது காட்டை கோப்பி குடிக்கிறேன். கொக்கா கோலா போல சகால வேல வந்தாலே தேவா தேவா தான். அது ஒரு வைப்ஸ். ஆமா ஆமா, அந்த மாதிரி இருந்தா இப்ப நீங்க பாடணும்னு அது ஹாட்டா இருந்துச்சு. அதாவது தேவா பாட்டுகள் பாடுற குட்டிகள் ஹாட். நீங்க என்ன எனக்கு லைன் போடுறீங்களா? இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு லைனும் போடல, நான் கோடும் போடல. நான் சொல்றேன் அந்த தேவா பாட்டை என்ஜாய் பண்ற லேடிஸ் என்னைய பொறுத்தவரையில ஹாட்ன்னு நான் சொல்றேன். சுடும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, வர ஸ்டைல பாருடா, மேலும் தட்டி கொண்டு. அதே மாதிரி இப்போ தேவா பாட்டு கேட்கிற ஆம்பளைங்க வந்து நாட். எனக்கு அதிகாலையிலும் அதிமாலையிலும் உந்த ஞாபகமே அம்மம்மா. தேடல் வந்து மூடல் வந்து காடல் வந்து சூடல் வந்து மாடல் வந்து கூடல் வந்து டோட. என்ன லிரிக்ஸ் தெரியாதா? நாங்க டியூன் மட்டும் தான் கேட்போம். ஆனா தேவா வந்து அத ஒரு தனி டாபிக், அது இன்னொரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம். தேவாவை வந்து நான் அவர் கணக்கா பேசுவேன். ஆமா, பேசினே இருப்பேன், அடினே இருப்பேன். அந்த மாதிரி தேவா பார்த்தோன்னா பாருங்க ஒரு வைபே மாறுதுன்னா. தேனிசை தென்றல் தேவா. இப்போ உள்ள இந்த சின்ன பயலுக இந்த ஜென்சி இவங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஜென்சில இருந்து யாரும் எங்க இதை கேக்குறீங்கன்னா கிழிச்சாங்க. அவங்க எங்க கேட்பாங்க? அவங்களுக்கு தான் 2 நிமிஷத்துக்கு மேல கேட்கல. அது பொங்கிருவாங்க. பொங்கி வந்த அது இவங்க சும்மா இப்ப இந்த லோகேஷ் கனகராஜ் அந்த மாதிரி 2 சுண்ணாம்பு டப்பா பயலுக்கு தேவா பாட்டை போட்டோன்னே இவங்க எல்லாம் சூனாகி ஹைப் ஆகி வைப் ஆகிட்டு இருக்கிறாங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து வைபுனா அது தேவா தான். தேனிசை தென்றல் தேவா தெரியுமா? வர மாட்டேங்குது.
அதா ஆமா அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா வர மாட்டேங்குது எனக்கு. எங்க அவள் வருவாளா வந்துட்டாளா தேடி போன அடிக்க அவள் வருவாளா. எனக்கும் லிரிக்ஸ் அது மறந்துருச்சு. எனக்கு பிடிச்சது வந்து காத்தடிக்குது காத்தடிக்குது கசிமேட்டு. எனக்கு என்னைக்குமே அந்த பாட்டு பிடிக்கும். எனக்கு வந்து டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்குங்கிறனால பிரபுதேவாவோட அந்த டான்ஸை பார்த்து நான் வந்து படுத்துக்கலாம். எனிவேஸ் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? ஒட்டோ நோட்ல வந்து அதான் தேவா பாட்டி கேட்கிற குட்டிகள் ஹோட் பொடிங்க நோட் நோட். வேற என்ன அந்த மாதிரி பேசுறே அந்த மாதிரி பேசுறே நோட். எனக்கும் குட்டிக்கு பேசினாலும் நோட் தான். எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு வந்து நான் சொல்றேன், குட்டிய வண்டி ஓட்டுனா அது வந்து கொஞ்சம் நியூட்ரல். அது கொஞ்சம் நொட்டுக்கு வாசி. பசங்க வண்டி ஓட்டுனா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். பைக் ஓட்டுனா எப்படி? தலை ஃபேன்னால ஓகே. இல்ல தலை ஃபேன் மட்டும் இல்ல, சும்மா பொடியங்க பைக் ஓட்டுவாங்க. பைக்கை விட கார் தான். நான் புஷ் பைஸ்களை சொன்னேன். இல்ல மோட்டர் பைக்கும் ஹாட் தான். ஆனா மோட்டர் பைக் வந்து அது நிறைய பேருக்கு புல் ஆஃப் பண்ண இயலாது. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு அந்த ஒரு சரியா சொன்னீங்க. ஆம்பளைங்க ஸ்கூட்டர் ஓட்டுனா நோட் கொஞ்சம் வியர்டா இருக்கும். கொஞ்சம் அந்த பெரிய பைக், அந்த கவாசாக்கி பைக்ல அது நல்லா இருக்கும். அதுதான் கார்னா. நான் சொல்றேன் கார்னா எப்பயுமே இது எல்லா பாய்ஸுக்குமே நான் சொல்ற ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். உங்க ரைட் ஹேண்ட் மட்டும்தான் ஸ்டியரிங்க்கு வீல் மேல இருக்கணும். ஸ்டியரிங் வீல் மேல இருக்கணும். மத்த கை, உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்கன்னா மத்த கை அவங்க கைய பிடிச்சிருக்கணும். அவங்க கைய பிடிச்சிருக்கணும். இல்ல ஏன்னா நீங்க ஓட்டுற விதத்துல இருக்கு. உங்க நல்லா ஓட்டுவேன், அவங்க கன்சர்ன் கொடுத்தா நல்லா ஓட்டுவேன், ஓட்டினே இருப்பேன். அது அந்த ரைட் ஹேண்ட் ஸ்டியரிங் வீல் மேல இருக்கணும் அழகா. அந்த ரிவர்ஸ் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங் ஒரே ஷாட்ல ஃபாஸ்டா அந்த ஸ்டைலிஷா இப்படி திருப்பி ஒத்த கையில செஞ்சீங்கன்னு வைங்க, புள்ள விழுந்துரும். அது சரி. எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், வெரி ஹாட். எனக்கு வந்து அதுதான். இப்போ நான் வந்து எப்படியுமே கொஞ்சம் கேரிங் பக்கம் சமைச்சு கொடுத்தா ஹாட். வேற என்ன? அப்ப நீங்க ஒரு அம்மா மாதிரி ஒரு பார்ட்னர் எதிர்பார்க்குறீங்களா? அம்மா மாதிரி எதிர்பார்க்குறேன். பெஸ்டா இன்னொன்னு சொல்றேன், ஹாட் ஆர் நாட். ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது ஹாட் ஆர் நாட். கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டா ஹாட் ஆர் நாட். கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டா ஹாட் ஆர் நாட். ஃபுட்பால் மாதிரி ஒரு நாட் ரன்னிங் ஹாட். பட் ஹாட் வாலிபால், அந்த கடற்கரை பந்து, ஆமா அந்த குட்டியூச்சி தொங் போட்டுட்டாங்க விளையாடு. அந்த கலிசாங் கட்டையா போட்டுக்கிட்டு நீங்க சம்பல் அரைச்சாலும் ஒட்டான். நீங்க போய் பீச்சில் வாலிபால் விளையாட தேவையில்ல. பாய்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலும் என்ன பொறுத்தவரை ஹாட் தான். தட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். ஏன்னா அது ஒரு அந்த வேர்த்து விறுவிறுத்து அதில் ஃபோக்கஸ்டா அதை அவங்க அந்த ஒரு தீவிரமா அந்த ஒரு ஃபோக்கஸ்டா செய்யறது நல்லா இருக்கும். டெஸ்க் ஜாப்ஸ் doesn't matter. ஜாப்ஸ் வந்து ஐ மீன் ஹாட் ஆர் நாட்னே போகல, அது நியூட்ரல் தான் எனக்கு. இல்ல உண்மையா ஆக்சுவலி கேர்ள்ஸுக்கும் அது நியூட்ரல் தான், ஹாட் ஆர் நாட்னு சொல்லல. அது லாஸ்ட் ஒன். ஆமா, கண்ணாடி போடுறது. அந்த கண்ணாடியை லைட்டா கீழே தள்ளிட்டு அப்படி மேலால பார்த்தா முடிக்கு அதுக்கு என்ன சொல்றது, முடிய வரைஞ்சு கட்டிக்கிட்ட அது என்ன சொல்லுவாங்க, பேண்டு போட்டு அந்த பன் போடுறதுக்கு. பன் மெசி பன் என்னமோ தெரியாது, மெசி பன்னோ மாலு பன்னோ, மெசி பன் இருக்கு, டைட் பன் இருக்கு, போடுற நேரம் அந்த கண்ணாடி போட்டா அது ஒரு அழகு தான். ஆனா சிலதுக வந்து சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்குங்க, அதுக எல்லாம் போ அப்படின்னு கழிச்சு. எனக்குமே பாய்ஸ் கண்ணாடி போடுறது இஸ் ஹாட். ஏன் தெரியுமா? அந்த சூப்பர்மேன் நான் போட்டுருக்கறனால. ஹாட்ங்கிறது எனக்கு எப்படியுமே தெரியும். மேல சொல்லுங்க. ஏன்னா இப்ப இந்த சூப்பர்மேன்லாம், அந்த சூப்பர்மேன் கேரக்டர் தான் அதை ஃபுல்லாவே அதை வந்து செக்ஷுவலைஸ் பண்ண தொடங்கிட்டோம் நம்ம. ஏன்னா அந்த சூப்பர்மேன் வந்து அவர் பயங்கர பில்ட்டா
இருப்பாரு கண்ணாடி ஹென்ரி கேபிள் நர்ட் மாதிரி இருப்பாரு, கண்ணாடியை கலட்டிட்டு அவர் சூப்பர்மேனா இருப்பாரு. ஆனா அந்த சூப்பர்மேனை விட கண்ணாடி போட்ட நர்ட் தான் ஹாட்டா இருப்பாரு. அந்த அந்த அதான் ஆக்சுவலாக அந்த நல்ல பில்டப்பாக நல்ல மசில்ஸ் இருக்க ஆம்பளைங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த நான் ரொம்ப இன்னசென்ட்டுங்க, ஆனால் நான் கண்ணாடி கலட்டினா இன்னசென்ட் இல்லைங்க, அந்த மாதிரி அந்த ஒரு அப்படி அவங்களே வந்து சொல்லுவாங்களோ இல்ல நான் சொல்றேன் அந்த வைப் அது ஹாட். ஓ யா ஃபேர் எனஃப். யா அப்ப நேயர்களே, நீங்க நம்ம சொல்றதுல எதுவும் அக்ரி பண்ணீங்களா டிஸ்அக்ரி பண்ணீங்கனாலோ, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இது ஒரு பொம்பளை செஞ்சா ஹாட், இது ஆம்பளை செஞ்சா ஹாட், இதெல்லாம் ஆம்பளை செஞ்சா நாட், இதெல்லாம் பொம்பளை செஞ்சா நாட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் அப்படி தலைவர் ஸ்டைல்ல சொல்லும். அதெல்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிக்டாக் இருக்கு, கமெண்ட்ல சொல்லலாம், இல்லாட்டி நீங்க மெசேஜும் பண்ணலாம். இல்ல நான் ஜிமெயில்ல நீங்க வந்து மின்னஞ்சல்லையும் அஞ்சல் போடலாம், தபால் போடலாம். அப்படி அது வந்து என்னன்னா ராசா சின்ன ரோசா @gmail.com. பேசிக்கா அந்த பேர் நீங்க ஸ்பாட்டிஃபைலயோ யூடியூப்லயோ என்ன பாட்காஸ்ட் எழுதிடக்கூடாது, ராசா சின்ன ரோசான்னு எழுதி @gmail.com. ஆமா அதுதான். அதுலயும் தாராளமா இமெயில் பண்ணுங்க. யார் இப்ப எல்லாம் இமெயில் பண்றீங்க? சும்மா இன்ஸ்டாகிராம். எனக்கெல்லாம் உண்மைக்கு இமெயில் தான். அதுக்கப்புறம் நான் என் லிஸ்னஸை பில்ட் பண்ணோன்னே நான் செய்ய போற இது என்னன்னா, பழைய முந்தி மாதிரி லெட்டர்ஸ், நீங்கள் உண்மையாகவே என்னை ரசிச்சிங்கன்னா லெட்டர் போடுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு பிஓ பாக்ஸ் ஒன்று உருவாக்கிட்டு நான் உங்களை லெட்டர் போட சொல்லுவேன். பதில் கடிதம். அதுக்கு வர ஒரு கனெக்ஷன் அது வேற லெவல் கனெக்ஷன். அது வந்து அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் கமெண்ட்லையோ ஒரு டிக்டாக் கமெண்ட்லையோ லைக்லையோ மின்னஞ்சல் இமெயில் இதுலயோ வராது. அது வந்து அவங்க கைப்பட எழுதி அதை நமக்கு போஸ்ட் பண்ணி அதுக்கான ஒரு டைம் அந்த எஃபர்ட், அதை நான் வாசிச்சு அதுக்கான ஒரு டைம் எஃபர்ட்டுங்கிற அதே ஒரு வேற லெவல். இல்ல அது என்னது, நான் ஒரு வேலை விஷயமா ஒருத்தர் மீட் பண்ண நேரம், ஒரு வயசானவர், அவர்லாம் பயங்கர வயசு, 80 வயசுக்கு மேல இருக்கும். அப்ப அவரு சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப தானே எல்லாரும் அந்த இமெயில் அது இதுன்னு இருக்கிறோம், அவருக்கெல்லாம் அந்த முந்தி ஃபர்ஸ்டா அந்த லவ் லெட்டர்ஸ்ல இருந்து இன்னும் எல்லாம் வச்சிருக்காராம் பாக்ஸ்ல. அதெல்லாம் அது அந்த தொட்டு பார்த்து அந்த ஃபீல் பண்ணி அந்த ஒரு லெட்டர்ல வர அந்த வேர்ட்ஸ் எழுதுற எமோஷன்ஸ் வந்து நீங்க டைப் பண்ணா என்னைக்குமே டைப் பண்ணியோ ஒரு கமெண்ட்ல போட்டுட்டோ அது கன்வே ஆகவே ஆகாது. அது லெட்டருங்கிறதே ஒரு தனி ஒரு ஆமா ஆமா. ஏன்னா லெட்டருங்கிறது என்னைக்குமே நீங்க என்னத்தான் இமெயில நாங்க வந்து ஒரு அதுக்குன்னு மொட்டை கடுதாசி போடுவாங்க. இல்ல மொட்டை கடுதாசினாலும் போடுங்க, பரவாயில்ல, சேர்த்து போடுங்க. மொட்டை கடுதாசி போட்டோம் உங்களுக்கு நாங்க ரிப்ளை எழுத முடியாது, அவ்வளவுதான். மத்தபடி வேணும்னா அதையும் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. மொட்டை கடுதாசில அட்ரஸ் அது இதெல்லாம் போட மாட்டாங்கல்ல. ஆமா ஆமா. அப்ப அப்படினா எப்படி அட்ரஸ் போட மாட்டாங்க, அட்ரஸ் நம்ம அட்ரஸ்க்கு போட்டு அனுப்புவாங்க. ஃபேர் எனஃப். ஓகே எஸ். அதுக்கு பேர் தான் மொட்டை கடுதாசி, மொட்டையா இருக்கும். சரி நேயர்களே, இதுக்கு மேல நமக்கு ஒன்றும் அரைக்க முடியல இன்னைக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சதை என்டர்டெயின் பண்ணியிருப்போம்னு நம்புறோம். அடுத்த செக்மெண்ட்ல வாங்க, இன்னும் தேவாவை பத்தி நிறைய பேசுவோம். கட்டாயம். நன்றி, வணக்கம், பாய், டேக் கேர்.